சரியா? ஃபங்க்ஷன்ஸ் வரைக்கும் படிக்கணும். அதுக்கு முதல் போன கிளாஸ் சொன்னா இந்த செல்லுல இருக்கிற ஒரு ஃபார்முலாவை வேற ஒரு செல்லுக்கு நாங்க காப்பி பண்ணோங்க. அது இந்த நான் சொன்னேன், இந்த ஃபில் ஹேண்டில் வச்சு காப்பி பண்றேன். இந்த ஃபில் ஹேண்டில் இருக்கிறது இவரை வச்சு காப்பி பண்ணோங்க. அது எப்படி மாறும்ன்றதை அது எப்படி மாறும்ன்றதை மற்ற செல்லுக்கு போக அது எப்படி மாறும்ன்றதை நம்ம பார்க்க முடியும். கொஞ்சம் அதில் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரி, இதுல சொல்லி இருக்கு the formula equal a1 plus b1 plus c1 plus d1 is in cell e1. என்னது இந்த ஃபார்முலா இதுல இருக்கிற ஃபார்முலா என்னத்துல இருக்கான்? e1 என்ற செல்லுல இருக்கான். இந்த ஃபார்முலாவை if this formula is copied up to cell e3, சரியா? அப்ப e1 ல இருக்கிற இந்த ஃபார்முலாவை e3 க்கு காப்பி பண்ணா e3 ல இருக்கிற ஃபார்முலா என்னது அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? சோ அதுக்கு நான் இந்த இதுல உங்களுக்கு எழுதி விடாம, சரியா? இதை கவனிங்க. என்ன சொல்லியிருக்கு? e1 என்ற செல்லுல, அதாவது கவனிங்க, e1 என்ற செல்லுல என்ன ஃபார்முலா இருக்காம்? a1 plus b1. இந்த ஸ்கிரீன் தெரியுது தானே, இல்லையா? தெரியுது. b1 plus c1 plus d1 இந்த ஃபார்முலா இருக்காம். எந்த செல்லுல? e1 என்ற செல்லுல இந்த ஃபார்முலா இருக்காம். இதே ஃபார்முலாவை என்ன செய்யறோம் நாங்க? e3 என்ற செல்லுக்கு காப்பி பண்ணா என்ன நடக்கும்னு கேக்குறாங்க. சரியா? சோ இப்ப இதுல கவனிங்க, இந்த e1ன்றதுல, சரியா, e1ன்றதுல இவர் உங்களுக்கு தெரியும் என்னது? கொலம். இவர் இந்த 1ன்றது ரோ. சரி, கொலம் நேமும் ரோ நம்பர். சரிதானே? சோ இங்க இந்த கொலம்லையும் ரோவுலையும் எது மாறி இருக்கு? இந்த ஃபார்முலாவை செக் பண்ணுங்க. இப்ப e1 என்ற செல்லுல இந்த ஃபார்முலா இருக்குது. சரியா? சோ இதுல எது மாறாம இருக்கு, எது மாறி இருக்கு? கவனிங்க. இப்ப e1 என்றது கொலம், 1 என்றது ரோ. இங்க பாருங்க a1. அப்ப இங்க e1 மாதிரி இங்க a1 என்றது இருக்கு. சோ எது ரெண்டுலயுமே எது காமனா இருக்கு? இங்க ரோவும் 1 தான் இருக்கு, இங்கேயும் ரோவும் 1 தான் இருக்கு. அதே பாருங்க, எல்லாத்துலயுமே 1 1 1 தான் ரோ வந்துருக்கு. சோ என்ன மாற இல்லை எங்களுக்கு? ரோ மாற இல்லை. ஆனா என்ன செய்யறோம்? இந்த ஃபார்முலாவை இப்ப நாங்க e3க்கு காப்பி பண்ணோம். e3க்கு காப்பி பண்ணோங்க, இங்க 1 இருந்த ரோ இங்க என்னன்னு மாறுது? 3 மாறுது. பட் என்னது? கொலம் மாறுது. கொலம் e என்றது e என்று தான் இருக்கு. சோ இங்க என்ன நடக்க போகுதுண்டா, உங்களுக்கு கொலம் மாறாம வரப்போறார். சரிதானே? அப்ப a பிளஸ் b பிளஸ் c பிளஸ் d என்று வரும். ஏன் இங்கேயும் கொலம் மாறையில, இங்கேயும் கொலம் மாறையில. பட் என்ன மாறி இருக்கு? இந்த ரோ 1ன்றது இங்க 3 மாறிட்டு. சரிதானே? சோ இங்க என்ன மாறுபட போகுது? இந்த ஃபார்முலாவில் என்ன மாறுபட போகுதுன்னா, கொலம் எல்லாமே அப்படியே தான் வரப்போகுது. ஏபிசிடி என்று என்னது 1 இருக்கிற எங்களுக்கு இங்க 1 இருக்கிறது 3 மாறும். சோ இங்கே 1 இருக்கிற எல்லாமே என்ன மாறும்? 3 மாறணும். சோ சரியா? சோ a3 பிளஸ் b3 பிளஸ் c3 பிளஸ் d3 என்றா வரும். விளங்குதா? திரும்ப ஒருக்கா சொல்றேன், கவனிங்க. இப்ப
உங்களுக்கு இந்த ஃபார்முலா வந்து தந்திருக்கு. எனது A1 பிளஸ் B1 பிளஸ் C1 பிளஸ் D1 என்ற ஒரு ஃபார்முலா தந்திருக்கு. அந்த ஃபார்முலா இந்த செல்லில் இருக்குதாம், E1 என்ற செல்லில் இருக்குதாம். சரியா? E1 என்ற செல்லில் இருக்குது. ஸோ இங்க E1ல E என்றவர் வந்து கொலம், 1 என்றவர் வந்து ரோ. சரிதானே? ஸோ இங்க இந்த ஃபார்முலாவில் பாருங்க எல்லாமே 1 1 1 1 இருக்கு. ஸோ இங்க நாங்க என்ன செய்யறோம், இதே ஃபார்முலாவை E3 என்ற செல்லுக்கு காப்பி பண்றோம். ஸோ E3 என்ற செல்லுக்கு காப்பி பண்ணும்போது அந்த செல்லுல என்ன மாறுது, E1ல இருந்து E3க்கு காப்பி பண்றோம். ஸோ இங்க E என்றது அப்படியே தான் இருக்கு, அதாவது கொலம் வந்து அப்படியே தான் இருக்கு. ஸோ என்ன மாறுது, இங்க இந்த 1 என்ற ரோ வந்து 3 என்று மாறுது. ஸோ இங்க எங்களோட ஃபார்முலால என்ன மாற்றம் பெறப்போகுது, இங்க கொலம் எல்லாமே ABCD என்றது அப்படியே தான் பெறப்போற. ஸோ இங்க என்ன நடக்க போகுது, 1 என்றவர் எல்லாருமே 3 என்று மாறிடும். ஏன், இங்க 1 என்றவர் இங்க 3 என்று தானே மாறுறார். ஸோ என்ன நடக்க போகுது, ஃபார்முலால இருக்கிற 1 எல்லாமே 3 என்று மாறும். பட் கொலம்ன்றது வந்து அப்படியே மாறாம இருக்கு, அதாவது ABCD என்றது அப்படியே தான் இருக்கு. ரைட்டா? ரைட். ஸோ இதுதான் இங்க நடக்கிறது. என்ன, இதை வந்து நான் உங்களுக்கு இதுலயும் போட்டு காட்டுறேன். சரியா? அதாவது எக்ஸல்லையுமே போட்டு காட்டுறேன். ரைட், கவனிங்க. இங்க A1 சாரி E1 என்ற செல் இது எம்டியா இருக்கு. சரிதானே? எம்டியா இருக்கட்டும். சரிதானே? இது என்னது, நான் இப்போ ஃபார்முலாவை தான் காப்பி பண்ணி காட்ட போறேன். பட் இந்த செல்லுக்குள்ள ஒரு வேல்யூமே இல்லை. சரிதானே? எங்களுக்கு தேவையான இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணா அது எப்படி மாறப்போகுதுன்றது தான் நாங்க பார்க்க போறோம். ஸோ இங்க E1 என்ற செல் இவர் தானே, என் E என்ற கொலம் இங்க இருக்கிற, 1 என்ற ரோ இங்க இருக்கிற. ஸோ இதுக்குள்ள என்ன ஃபார்முலா இருந்ததாம், ஈக்குவல் A1 பிளஸ், நான் ஒன் டைமே செலக்ட் பண்றேன் மவுஸால, A1 செலக்ட் பண்ணிட்டு பிளஸ் அமர்த்துறேன் கீபோர்ட்ல, பிறகு B1 செலக்ட் பண்றேன், கிளிக் பண்றேன், பிறகு பிளஸ் அமர்த்துறேன் கீபோர்ட்ல, C1 கிளிக் பண்றேன், பிளஸ் அமர்த்துறேன், D1 கிளிக் பண்றேன். சரிதானே? இந்த ஃபார்முலா இருக்கலாம் தானே. கொடுத்துட்டு என்டரை கொடுக்க என்ன நடக்குது, 0 காட்டுது. ஏன், இதுக்குள்ள ஒரு வேல்யூவும் இல்லை தானே. எல்லாம் இந்த இதுக்குள்ள இருக்கிற நாளை நாங்க கூட்டுறோம், பட் இதுல ஒரு வேல்யூவுமே இல்லை, எல்லாமே எம்டியா இருக்கு. ஸோ இதுக்குள்ள 0 தான் காட்டும் எங்களுக்கு. ஆனா இந்த ஃபார்முலா பார்ல என்ன காட்டுது, நாங்க அடிச்ச ஃபார்முலா அப்படியே காட்டும். சரிதானே? ரைட். இதை டபுள் கிளிக் பண்ணாலும் காட்டும் இதுக்குள்ள. ரைட் தானே? இந்த ஃபார்முலா இருக்கு. இப்ப நான் என்ன எங்களுக்கு என்ன கேள்வி, இந்த ஃபார்முலாவை நாங்க E3க்கு காப்பி பண்ண போறோம். சரிதானே? E3 வரைக்கும் காப்பி பண்ண போறோம். ஸோ என்னத்தால காப்பி பண்றோம், இந்த ஃபில் ஹேண்டில் என்றால் இருக்கிறதானே, இந்த மவுஸை உங்களோட வலப்பக்க கீழ் மூளைக்கு கொண்டு போனீங்கன்னா இப்படி ஒரு பிளஸ் ஐக்கான் வரும். ஸோ அவரை பிடிச்சு இப்படி நான் E3 வரைக்கும் இழுக்கிறேன். சரி, இவர் தான் E3, E என்ற ரோ கொலம், 3 என்ற ரோ, இவர் தான் E3. ஸோ E3 வரைக்கும் காப்பி பண்ணா E3ல என்ன ஃபார்முலா இருக்கு மட்டும் தான் கேள்வி. அதான் நாங்க பார்த்தோம். சரி, E3ல நாங்க டபுள் கிளிக் பண்ற பாருங்க, எங்களுக்கு வந்த மாதிரி என்னது, A3 பிளஸ் B3 பிளஸ் C3 பிளஸ் D3. ஏன், எங்களுக்கு இங்க A1 பிளஸ் B1 பிளஸ் C1 பிளஸ் D1 இருந்தது. நாங்க E என்ற கொலம்லாம் நிக்கிறோம், ஸ்டில் E என்ற கொலம்ல தான் நிக்கிறோம். பட் எங்களுக்கு என்ன மாறுது, ரோ 1ல இருந்து 2க்கு போகுது, பிறகு 3க்கு போகுது. ஸோ இங்க ரோன்றது இந்த 1 1 1 1 இவை எல்லாருமே என்னன்னு மாறிவிடும், 3 என்று மாறிவிடும். சரி, இதை நீங்க 10வது இதுல காப்பி பண்ணீங்கடா, ஸோ சப்போஸ் இதுல E3 E10ல காப்பி பண்ணீங்கடா, இது என்னன்னு வரும், A10 பிளஸ் B10 பிளஸ் C10 பிளஸ் D10 இப்படி வரும். இதை 100வதுல காப்பி பண்ணா என்ன நடக்கும், 100வது ரோ, அதாவது E100ல இதை காப்பி பண்ணீங்கன்னா என்ன நடக்கும், இங்க 10 100 மாறுவார். பட் என்னது மாறாது, கொலம் இந்த ABCD என்றது அப்படியே மாறாம வரும். சரிதானே? சோ இதுதான் இங்க நடக்க போகுது. சரிதானே? இதுல ஏதாவது விளங்காம இருக்கா, விளங்காம ஏதாவது இருக்கா? இன்னொரு கேள்வி ஒண்ணு பார்ப்போம். சரிதானே? செகண்ட் கேள்வி,
இதை போனீங்க. Right, the formula equal A4 plus C6 plus E3 in cell D4. சரி, இந்த formula வந்து D4 என்ற செல்லில் இருக்குதான். ஸோ இதே ஃபார்முலாவை நாங்க D5க்கு காப்பி பண்ண என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க. சரி, D4ல இருந்து சரிதானே. நான் ஒரு கைத்தை எழுதுறேன், இதுல எழுதி போட்டு உங்களுக்கு விளங்க. D4 அந்த செல்ல என்ன ஃபார்முலா இருக்கு? A4 plus C6 plus E3. சரி, இப்ப கவனிங்க போர்ட. ரைட்டா, இந்த ஃபார்முலா தான் எங்களுக்கு எதுல இருக்கு? D4 என்ற செல்லில் இருக்குது. என்னது? ஈக்குவல் A4 plus C6 plus E3 என்ற ஃபார்முலா இருக்குதான். சரிதானே? ஸோ இதை நாங்க என்னத்துல காப்பி பண்றோம்? D5, அதாவது ஒரு செல் கீழே காப்பி பண்றோம். சரிதானே? அதாவது ஃபில் ஹேண்டில் வச்சு அடுத்த செல்லுக்கு நீங்க இதை காப்பி பண்றீங்க. காப்பி பண்ணோக்க இங்க என்ன ஃபார்முலா வரும்ன்றதுதான் கேள்வி. சரிதானே? D5க்குள்ள இது எப்படி மாறி இருக்கும் என்றுதான் கேள்வி. சரிதானே? இதை பார்த்து நீங்க குழம்புறீங்க என்ன இடைக்குள்ள எல்லாம் இப்ப E3 என்று வந்திருக்குது, அப்புறம் என்ன D4க்குள்ள காப்பி பண்றதுன்னா அதை நீங்க அதை பத்தி மைண்ட்ல பண்ணணும், மைண்ட் எடுக்காதீங்க. சரிதானே? உங்களுக்கு கேட்ட கேள்வி என்னது? இந்த ஃபார்முலாவை அடுத்த செல்லுக்கு, அதாவது D4ல இருந்து D5க்கு காப்பி பண்ணா என்ன மாதிரி மாறும் என்றதான் கேள்வி. சரியா? ரைட், படிவா கவனிங்க. ஸோ இப்ப இதுல நீங்க செக் பண்ண வேண்டியது என்னது? எது கொலம் எது ரோன்றது செக் பண்ணணும். ஸோ D என்றவர் கொலம், 4 என்றவர் ரோ. சரிதானே? ரைட். ஸோ இங்க எது மாறி இருக்கு எது மாறியில்லைன்னு நீங்க கவனிக்கணும். அதாவது இந்த கேள்வியோட ஒப்பிடக்கும். உங்களுக்கு என்னது? D4ல இருந்து D5க்கு போறீங்க. ஸோ இங்க என்ன மாறி இருக்குது? D என்ற கொலம் அப்படியே தான் இருக்கு இல்லையா? பட் ரோ தான் மாறுது. என்னது? 4ல இருந்து 5க்கு மாறுது. சரிதானே? ஸோ அப்ப உங்களுக்கு கேள்வியில என்ன, கேள்விக்கு ஆன்சர் பண்ண உங்களுக்கு என்னத்தை நீங்க உடனே போடலாம். இங்க கொலம் மாறல, டி என்றவர் டி என்று தான் இருக்கிறார். ஸோ இங்கேயும் என்ன மாறாது? இந்த ACE என்ற கொலம் வந்து மாறாது, அப்படியே தான் வரப்போகுது. ஸோ ACE என்றவர் அப்படியே வரப்போயிடும். சரிதானே? ACE என்றது அப்படியே வரப்போகுது. இடையக்க அந்த பிளஸ் சைன் இதெல்லாம் நீங்க போட்டுக்கலாமா? இந்த பிளஸ் இருக்கு, அதை போடாம வரையில பிளஸ் என்றதை நீங்க கட்டாயம் போட்டுக்கலாம். ஸோ என்ன மாறப்போகுது? இப்ப இங்க D-ல இருந்து D5க்கு D4ல இருந்து D5க்கு போகுது. பட் இங்க D என்ற கொலம் அப்படியே தான் இருக்குது. ஸோ இங்க ACE என்றது அப்படியே இங்க வர போற. சரி, ரோ தான் மாறுது. என்னது? 4ல இருந்து 5க்கு மாறுது. ஸோ என்ன நடக்குது? இங்க ரோ 4ல இருந்து 5, அதாவது ஒரு படி கீழே போற, என்ன ஒரு செல் கீழே தள்ளி போற. ஸோ இங்க என்ன நடக்க போகுது? நீங்க ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா பார்க்கணும். இவர் என்னது? 4 என்று இருக்கிறார். 4 என்று இருந்தா அவர் என்னன்னு வருவார்? 5 என்று மாறும், அதாவது ஒரு படி தள்ளி கீழே வரும். சரியா? அதே மாதிரி இங்க 6 என்று இருக்கிறவர் என்னன்னு வருவார்? ஒரு படி கீழே தள்ளி வரும், 7 என்று மாறுவார். அதே மாதிரி இங்க 3 என்று இருக்கிறவர் என்னன்னு வருவார்? 4 என்று வரும், ஒரு படி கீழே. ரைட்டா? இதுதான் நடக்க போகுது. அப்ப எங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? A5 C7 E4 என்ற ஆன்சர் வரும். இது ஒருக்கா செக் பண்ணி பார்ப்போம். சரியா? எக்ஸல் எடுக்கிறேன். எங்களுக்கு D5 என்ற கொலம், சாரி D4, இவரான D4. D4க்குள்ள என்ன ஃபார்முலா இருக்குதாம்? ஈக்குவல் A4. A4 என்றவர் இவர் தானே. A4 பிளஸ் சாரி பிளஸ் C6. C இங்க இருக்கிற 6 இங்க இருக்கிற C6. நீங்க கம்ப்யூட்டர்ல என்ன கீபோர்டை வச்சு டைப்பும் பண்ணலாம். நான் கிளிக் பண்ண ஈஸின்றதால கிளிக் பண்றேன். சரிதானே? அடுத்தது C6 பிளஸ் E3. E3 என்றவர் யாரு? இவர். சரிதானே? அதாவது D4 என்ற கொலமுக்குள்ள, சாரி D4 என்ற செல்லுக்குள்ள இந்த ஃபார்முலா இருக்குதாம். இதான் எங்களுக்கு கேட்ட கேள்வி. ரைட். ஈக்குவல் A4 plus C6 plus E3.
ரைட்டா? என்டரை கொடுக்குறேன். என்டர் கொடுக்க 0 தான் வரும். ஏனெண்டா அதுக்குள்ள ஒன்றும் நாங்க இதுக்கு இது இந்த செல் எல்லாம் எம்டியா தானே இருக்கு, வெறுமனா இருக்கு. ஸோ அதுக்குள்ள ஒன்று நாங்க டைப் பண்ணல. டைப் பண்ணாதான் இது கூட்டுப்படும். சரி, கூட்டல் அடையாளம் தானே இருக்கு. ஸோ அடிஷன் தான் நடக்க போதீங்க. பட் நாங்க வேல்யூ ஒன்றும் கொடுக்காதல 0 தான் காட்டும். ரைட் தானே? அதை மைண்ட் பண்ண வேணும். ரைட். இப்ப எங்களுக்கு கேட்ட கேள்வி என்னது? இந்த D4ல இருக்கிற இந்த ஃபார்முலாவை D5 இந்த இந்த கொலமுக்கு இந்த செல்லுக்குள்ள காப்பி பண்ணா என்ன நடக்கும் என்றதான் கேள்வி. ஸோ நான் ஃபில் ஹேண்டில் வச்சு ஒரு கப்படி இழுக்குறேன். ரைட் தானே? அடுத்த செல்லுக்கு காப்பி பண்ணியாச்சு. ஸோ இவர்ல என்ன ஃபார்முலா இருக்க போது? நான் டபுள் கிளிக் பார்த்தேன்டா இதுல என்னன்னு வரும்? அங்க A4 இருந்தவர் இங்க A5 மாறுவார். அதே மாதிரி இங்க C6 இருந்தவர் இங்க சாரி இங்க C7 மாறுவார். அதே மாதிரி இங்க E3 இருந்தவர் என்னன்னு மாறுவார்? E4 மாறுவார். விளங்க? ஏன் ஒரு படி தள்ளி கீழே மாறிடும். ஏன் இங்க D4 டி என்ற குளத்துக்குள்ளதான் இருக்கிறேன். இதை நீங்க இப்படி பார்த்தா கஷ்டமா இருக்கும். நீங்க எழுதி பாருங்க, எழுதி கம்பேர் பண்ண. நான் எழுதி காட்டினேன் அதுல ஒயிட் போர்ட்ல எழுதி காட்டின மாதிரி நீங்க எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்படி ஒரு கேள்வி வந்துச்சு. ரைட்டா? ரைட். இது மாதிரி கேள்வி இருக்கு, நாங்க செய்வோம். சரியா? ரைட். அப்ப D5ல காப்பி பண்ணா என்னன்னு மாறும்? A5 + C7 + E4. நாலாவது ரோவ்ல இருந்து அஞ்சாவது ரோவுக்கு தான் மாறுது. பட் கொலம் என்னவா இருக்கு? கொலம் வந்து டியா தான் இருக்கு. சரி, நாலாவது ரோல இருந்து அஞ்சாவது ரோவுக்கு மாறுது. ஸோ அங்க என்ன மாதிரி ரோ மட்டும் மாறப்போகுது, கொலம் மாறாது. கொலம் அப்படியே தான் வரும். ரைட்டா? சரி, அடுத்த கேள்வி. இது ஒரே மாதிரி கேள்வி. இப்படி கேள்வி வந்த செய்யலாம் தானே, இல்லையா? செய்யலாம் தானே? எழுதி பார்த்தீங்கன்னா ஈஸி. நாங்க பேப்பர் செய்யப்போயும் இந்த மாதிரி கேள்வி செய்வோம். ரைட் தானே? ரைட். அடுத்தது ஃபங்க்ஷன்ஸுக்கு போவோம். சரிதானே? ஃபங்க்ஷன்ஸ். இப்ப ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து உங்களுக்கு முக்கியமா அஞ்சு அஞ்சு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ரைட், 5 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. சரிதானே? ஒவ்வொன்றா பார்ப்போம். சரி, ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா இது வந்து ஒரு ப்ரீ டிஃபைன்டா இருக்கு. அதாவது என்னது, இப்ப ஒரு கூட்டலோ கழித்தலோ செய்யறதுக்கு நீங்க எக்ஸல்லையே, இப்ப மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்லையே உங்களுக்கு இதுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கும். அதை இப்ப வச்சு நீங்க ஈஸியா செஞ்சு கொள்ளலாம். சரிதானே? என்னது, as the number of data increases it becomes complicated to construct formula using cell addresses. Functions can be used in such cases. அது இப்ப நிறைய டேட்டா ப்ராசஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுமான்னு சொல்றாரு. சரிதானே? அப்ப ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த 5 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. நம்மளோட சிலபஸ்ல இந்த 5 ஃபங்க்ஷனும் இருக்கு. சரிதானே? இதை பத்தி தான் நாங்க பார்க்க போறோம். சம்ன்ற என்னண்டா இது வந்து கூட்டல் செய்யும். சரி, கூட்டுறதுக்கு நாங்க பயன்படுத்துறதுதான் சம். சரிதானே? அப்ப நான் உங்களுக்கு முதல் சொன்னான் என்னது, ஃபங்க்ஷனும் ஃபார்முலாஸும் வந்து என்னதுல வரும்? ஈக்குவல் சைன்ல தான் முதல்ல தொடங்கி வரும். சரி, ஃபங்க்ஷன் ஒன்று டைப் பண்ண போறீங்கன்றாலே முதல்ல ஈக்குவல் சைன் போட்டு தான் நீங்க தொடங்குவீங்க. அதே மாதிரி ஃபார்முலா ஒன்று டைப் பண்றாலுமே ஈக்குவல் சைனோட தொடங்கும். ரைட்டா? அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். ரைட். அப்ப சம், அவரேஜ், மினிமம், மேக்ஸ், கவுண்ட், இந்த 5 ஃபங்க்ஷனும் இருக்கு. சம் என்ன செய்யும்? adds all the number in a cell range. அதாவது ஒரு செல் ரேஞ்சுக்குள்ள இருக்கிற நம்பர்ஸை கூட்டுமா. சரியா? அவரேஜ் என்ன செய்யும்? இந்த நாங்க கொடுக்குற ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ்ல அவரேஜை காணும். இப்ப நாங்க உங்களோட ரிப்போர்ட் கார்டுல எல்லாம் செய்யணுமே, உங்களோட மொத்த புள்ளியை கூட்டி அவரேஜ் காணுமே, அது. ரைட்டா? அதே மாதிரி மினிமம், MINன்றது வந்து மினிமம். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 நம்பரை நாங்க செலக்ட் பண்ணி விட்டோம்டா அந்த 5 நம்பருக்குள்ள இருக்கிற சின்ன நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை சாரி மாறி வருமா, மாறி போட்டேன். சாரி, ரிட்டர்ன்ஸ் த லார்ஜஸ்ட்ன்றது இங்க வரும். ஸ்மாலஸ்ட் மின்ன்றது வந்து மினிமம். மினிமம்ண்டா சின்னம் தானே?
மேக்ஸ்ன்றா தான் மேக்ஸிமம். ஸோ மேக்ஸிமம் என்ன செய்யும், லார்ஜஸ்ட் ஆனால் இருக்கிறதுலே பெரிய வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். கவுண்ட்ன்றது வந்து என்னது, ஒரு செல்லுக்குள்ள இருக்கிற நம்பர்ஸை வந்து பண்றோமோ அவ்வளோத்தையும் கவுண்ட் பண்ணி சொல்லணும். சரிதாங்க. இந்த ஃபார்முலாஸை நாங்க டைப் பண்றதுக்கு இப்படி 4 வழி இருக்கு. சரிதானே. சாரி, ஃபங்க்ஷன்ஸ். இந்த கவனிங்க, ஆர்குமெண்ட்ஸ் கேன் பி பிளேஸ்ட் இன் இன்சைட் அ ஃபங்க்ஷன் ஆஸ் ஃபாலோஸ். எனது இந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து நாங்க இப்படி கொடுக்கலாம். எனது சம்மன் எப்பயுமே நான் சொன்னா என்னது, ஒரு ஃபங்க்ஷன்டா முதல்ல ஈக்குவல் சைன் கட்டாயம் வரும், பிறகு அந்த ஃபங்க்ஷன் நேம், ஃபங்க்ஷன் நேமுக்கு பிறகு ஒரு பிராக்கெட்ஸ் வரும். இப்படி பிராக்கெட்ஸுக்குள்ளதான் நாங்க என்னென்ன கொடுக்க போறோமோ அதை வந்து கொடுக்கணும். சரிதானே. நீங்க ஃபங்க்ஷனுக்குள்ள தனியா வேல்யூஸ் மட்டும் கொடுக்கலாம். வேல்யூஸ் என்னது, இப்ப எத்தனை, இப்ப சம்மண்ட ஃபங்க்ஷன் என்ன செய்யும், கூட்டலை செய்யும். கூட்டலை செய்ய நீங்க 50, 20, 30, 10 இப்படி கொடுத்தாலும் சரி. ஆனா நீங்க முதல்ல எப்படி செஞ்சீங்க, ஃபார்முலாவை பாவிச்சு என்னன்னு செஞ்சீங்க, ஈக்குவல் அடிப்பீங்க. எனது 50 + 20 + 30 + 10 இப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. இது வந்து என்னன்னு சொல்றது, ஃபார்முலான்னு சொல்றது. பட் இந்த சம் அண்டவர் என்னது, ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் வந்து ப்ரீ டிஃபைன்டா இருக்கும். அதாவது எக்ஸல்லே உங்களுக்கு வரக்கூடிய மாதிரி, டிஃபால்ட்டா வரக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட்டா. அப்ப இப்படி 2 முறையை பாவிச்சு செஞ்சாலும் உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. பட் சம்ம பாவிக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். சரிதானே. இப்படி ஃபங்க்ஷனை பாவிக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். சரிதானே. அப்ப ஃபங்க்ஷன்ஸ்ல நீங்க தனியா எப்படி வேல்யூஸை மட்டும் கொடுக்கலாம், என்ன மாதிரி வேல்யூஸ்ன்றதை நீங்க கொடுக்கலாம். என்ன 50, 20, 30, 10 இங்க நீங்க கமா போடுவீங்க. ஆனா ஃபார்முலாவில் என்ன போடுறீங்க, பிளஸ். டைரக்டா இந்த சம்முக்கு பதிலா நீங்க இங்க டைரக்டாவே பிளஸ்ன்றதை போடுறீங்க. சரி. இந்த பிளஸ்களுக்கு எல்லாத்துக்கும் பதிலாக தான் நாங்க இங்க சம்மன்றதை பாவிக்கிறோம், சம்மண்ட ஃபங்க்ஷனை பாவிக்கிறோம். அப்படி பாவிச்சுட்டு வேல்யூஸை நாங்க என்னென்ன கொடுக்குறோம், 50, 20, கமா பாட்டு அந்த போட்டுட்டு அந்த வேல்யூஸை வந்து நாங்க பிரிச்சு காட்டுறோம். ரைட்டா. ரைட். அதே மாதிரி நீங்க ஃபங்க்ஷன் டைப் பண்ணாக்க செல் அட்ரஸையும் கொடுக்கலாம். ஈக்குவல் சம்மன்றதை போடுவீங்க, பிறகு பிராக்கெட்ஸ் ஒன்று வரும். பிராக்கெட்ஸ்குள்ள நீங்க என்ன செய்யலாம், A1 + B1 + C1 + D1 கொடுக்கலாம். ரைட் தானே. அதாவது செல் அட்ரஸஸை கொடுக்கலாம். நீங்க அப்படி செலக்ட் பண்ணி விடுவீங்க தானே, அதை இப்படி செலக்ட் பண்ணி விடலாம். இப்படி செல் ரேஞ்சையும் நீங்க கொடுக்கலாம். சரிதானே. செல் ரேஞ்ச் என்னது, ஒரு குறிப்பிட்ட அளவு. இப்படி ஒரு 4-5 செல்லை செலக்ட் பண்ணி விட்டீங்கன்னா என்னது வரும், ஒரு கோலன் ஒன்று வரும். இதுக்குள்ள இடைக்குள்ள கோலன் போட்டு கொடுப்பீங்க. சரிதானே. அப்ப சம்மண்டதை ஈக்குவல் சம்மண்டது அப்படியே வரும், பிராக்கெட்ஸ் வருவார், அதுக்குள்ள நீங்க செல் ரேஞ்சை கொடுக்கலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நீங்க கொடுக்கலாம், above all together. என்னது, இதுல பாருங்க வேல்யூ தனியா இருக்கு, 50ன்றது தனியா கொடுத்துருக்கிறோம், B1 என்ற செல்லையும் கொடுத்துருக்கிறோம், செல் அட்ரஸ். அதே மாதிரி இங்க பாருங்க என்னது, கோலன் வந்திருக்கிறார். கோலன் வந்து அது என்னது, செல் ரேஞ்ச். ஒரு குறிப்பிட்ட 4-5 செல்ல செலக்ட் பண்ணி விடுறது, அதுதான் செல் ரேஞ்ச். அப்ப இங்க எல்லாத்தையும் நாங்க உண்டா பாவிச்சிருக்கிறோம், இங்க எல்லாத்தையுமே தனித்தனியா பாவிச்சிருக்கோம். சரிதானே. அதான் வித்தியாசம். ரைட்டா. ரைட். அப்ப கவனிங்க, இதை நான் ஒருக்கா செஞ்சு காட்டுறேன்னா, ரைட், இந்த எக்ஸல் ஒருக்கான ஓபன் பண்ணி கொள்றேன். ரைட், கவனிங்க. இப்ப எங்கள்கிட்ட ஒரு எக்ஸல் ஃபைல் ஒன்று இருக்கு. சரியா. இதுல நாங்க என்ன செய்ய போறோம், டோட்டல் காண போறோம், அவரேஜ் காண போறோம், அவரேஜ் என்றதை காண போறோம், மற்றது மினிமம் காண போறோம், MIN மினிமம், மற்றது மேக்சிமம். அதே மாதிரி கவுண்ட் வளத்தையும் காண போறோம். ரைட்டா. இது கொஞ்சம் கிடைக்க இப்படி வட்டி வர்றதால இதெல்லாம் பிடிச்சு நீங்க இப்படி இழுத்து விடலாம். சரிதானே. ரைட். இப்ப இதுக்குரிய என்னது, உங்களுக்கு ஃபார்முலாஸ் தெரியும். நாங்க 5 ஃபார்முலாஸ் படிச்சிருக்கிறோம். என்னது, சம், அவரேஜ், மினிமம், மேக்சிமம், கம். இப்படி 5 ஃபார்முலா இருக்கு. சாரி, ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல முதலாவது சம் அண்ட் ஃபங்க்ஷன்.
ஃபங்க்ஷன் எப்பயுமே ஆரம்பிக்க என்னத்துல தொடங்கும், ஈக்குவல்ல தொடங்கும். ஸோ ஈக்குவல் அடிப்பீங்க. எஸ்யூஎம் அடிக்கவே உங்களுக்கு இதுல காட்டுறாரு பாருங்க, இந்த சம் இஃப் இப்படி நிறைய காட்டுறது. பட் உங்களுக்கு என்ன தேவை, சம்ன்றது தான் தேவை. ஸோ நீங்க டப் அமர்த்தினாலும் சரி, உங்களோட கீபோர்ட்ல டப் அண்ட் கீ இருக்கு தானே, டப் கீ அமர்த்தினாலும் சரி, இல்ல எஸ்யூ அடிக்கவே இதுல காட்டும் சம்ன்றது. அதை ஒரு டபுள் கிளிக் பண்ணி விட்டாலும் சரி. டபுள் கிளிக் பண்ணோன்னு இதுல சொல்லுது பாருங்க, என்னது, சம் கொடுத்த பிறகு நம்பர் 1 கமா நம்பர் 2 நீங்க கொடுக்கணுமா, சரிதானே. அப்ப நீங்க என்னன்னு கொடுக்கலாம், இதுல குமாருக்கு 75 மார்க்ஸ், 72 மார்க்ஸ், 80 மார்க்ஸ், 85 மார்க்ஸ். நீங்க ஃபங்க்ஷன்ல என்ன, சாரி, ஃபங்க்ஷன்ல என்ன கொடுக்கலாம், தனியா வேல்யூஸ் மட்டும் கொடுக்கலாம். அதாவது இப்படி 72 கம பிளஸ் இங்க பாவிக்கிற இல்லையா, பிளஸ் போட்டா வராது, கம 80 கம 85, இந்த 3 மார்க்ஸையும் கொடுத்துட்டு ஒரு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு என்டரை கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த ஆன்சர் வருது, சரிதானே. ரைட். இல்லாட்டி நீங்க என்ன செய்யலாம், ரெண்டாவது மெத்தட், ஃபங்க்ஷன்ஸ்ல செல் நம்பர், செல் அட்ரஸஸ் கொடுக்குறது. சம்ம கொடுத்துட்டு கீபோர்ட்ல டேப் அமர்த்தினீங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துடுவார், சரிதானே. எனி A1, சாரி, B3 கமா BC3 கமா D3, இந்த 3 செல்லையும் கொடுக்கலாம். கொடுத்துட்டு கடைசியா பிராக்கெட் ஒன்று போடணும். பிராக்கெட்டை முடிச்சுட்டு என்டர் அமர்த்தினீங்கன்னா கீபோர்ட்ல கூட்டிடுவேன், ரைட்டா. அடுத்தது என்ன செய்யலாம், ஈக்குவல் அமர்த்திட்டு சம். இந்த நான் 4 மெத்தட் பாவச்சிருந்தானே, அந்த மெத்தட்டை தான் சொல்றேன்னா, இதுல இப்ப 4 மெத்தட் பார்த்தோமே. இந்த 4 மெத்தட், முதலாவது வேல்யூஸ் மட்டும் கொடுத்தனாங்க, அதாவது இந்த 72 80 85 வேல்யூஸை மட்டும் கொடுத்தனாங்க. பிறகு செல் அட்ரஸஸ் கொடுக்குறோம், B3 C3 D3 என்றதை. அதே மாதிரி செல் ரேஞ்சை அடுத்ததா கொடுக்க போறோம். செல் ரேஞ்ச் என்றது என்னது, ஈக்குவல் சம் கொடுத்துட்டு இப்படி 3ஐயும் செலக்ட் பண்ணி விட்டா சரி. செல் ரேஞ்ச்ன்றது நடுவில் ஒரு கோலனோட வரப்போறாரு. வந்ததுக்கு பிறகு செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டீங்க தானே, செலக்ட் பண்ண பிறகு பிராக்கெட்டை மூடுவீங்க. செலக்ட் பண்றது எப்படி, மவுஸை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கொண்டு இப்படி இழுத்து விட்டீங்கன்னா சரி. சரியா, கொடுத்த பிறகு என்டர் கொடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு இதுல மொத்தத்தை கூட்டி தான் சொல்ல போகுது, சரியா. ரைட். அப்ப நீங்க என்ன செய்யலாம், இந்த 3 மெத்தட்டை பாவிச்சும் செய்யலாம், சரிதானே. 4வது மெத்தட் நீங்க இந்த 3ல பாவிச்ச எல்லாத்தையுமே சேர்த்தும் பாவிக்கலாம், ரைட்டானே. எனக்கு தெரிஞ்சதுல பெஸ்டான ஆப்ஷன் என்னது, அதாவது இவர் ஈக்குவல் அடிச்சுட்டு சம் அடிப்பீங்க. சம் அடிச்சுட்டு என்ன செய்வீங்க, இப்படி செல் ரேஞ்சை பாவிக்குது, இப்படி செலக்ட் பண்ணி 3 செல்லையும் கூட்டுங்கன்னா கூட்டி போட்டு என்டர் அமர்த்தினீங்கன்னா சரி. பிறகு இந்த மவுஸ் கேசரை வச்சு இப்படி இழுத்து விட்டீங்கன்னா ரைட்டா. ரைட். அடுத்தது அவரேஜ். அவரேஜ் காண்றதுக்கு என்ன, அவரேஜ் என்ற ஃபங்க்ஷனுக்கு என்னது அடிக்கணும், ஏவிஜி, சரிதானே. இதுல அடிச்சீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் அவரேஜ் வரும். இதை நீங்க டேப் கீபோர்ட்ல டேப் கீ அமர்த்தினீங்க, சாரி, ரேங்க் அவரேஜ் இல்ல, அவரேஜ் என்றது ஃபங்க்ஷன், சரி. அவரேஜ் என்ற ஃபங்க்ஷன் இருக்கும், ரேங்க் அவரேஜ் என்றது இல்லையா, மாறி கொடுக்க கூடாது. அவரேஜ் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி வருவார். வந்தோடனே இதுல என்ன செய்யுங்க, உங்களோட கீபோர்ட்ல டேப் அமர்த்தினீங்கன்னா இப்படி அவரேஜ் என்றது வந்துரு. அவரேஜ் என்னத்துக்கு காணணும், நீங்க இந்த டோட்டலை வச்சு கொண்டு தானே அவரேஜ் காணணும், அப்படித்தானே. இவ்வளத்தையும் செலக்ட் பண்றீங்க இல்லையே, அவரேஜ் இந்த 4ஐயும் செலக்ட் பண்ணுவீங்க. 4 இப்ப அவரேஜ் காண்றது என்னது, இப்ப உங்களோட மொத்த புள்ளியில இருந்தா அவரேஜ் காணுவாங்க. இப்ப சராசரி எத்தனை மார்க்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க. ஸோ இப்ப வகுப்புல இருக்கிற எல்லா டைம் மார்க்ஸையும் போட்டு தான் சராசரியை பார்ப்பாங்க, ரைட் தானே. இல்லையே, B3 19 மறந்து போச்சு, 1 மினிட்டா.
average. Right. Right. எப்படி உங்களுக்கு என்னன்னு சாரி ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுறேன். ரைட், கவனிங்க. இப்ப அவரேஜ் காண்றது என்னன்னு காண்றது, இப்போ உங்களோட இப்போ ஓஎல்ல 9 பாடம் தானே, 9 பாடத்தையும் கூட்டிட்டு 3ஆல பிரிப்பாங்க. அதுதான் இந்த அவரேஜ் ஃபங்க்ஷன் செய்ய போகுது. சாரி, 9ஆல பிரிப்பாங்க. 9 பாடத்தின் மார்க்ஸையும் கூட்டி 9ஆல பிரிப்பாங்க. அப்படித்தானே அவரேஜ் காண்றது. ரைட், அதுதான். இப்ப இங்க எத்தனை பாடம் இருக்கு? 3 பாடம் இருக்கு. மேத்ஸ், இங்கிலீஷ், ஐசிடி, அந்த 3 பாடம் இருக்கு. ஸோ அந்த 3 பாடத்தையும் நான் செலக்ட் பண்ணி விடுறேன். சாரியா, ஈக்குவல் அடிச்சு அவரேஜ் அடிப்பீங்க. அவரேஜ் அடிச்சுட்டு இந்த 3 பாடத்தையும் செலக்ட் பண்ணுவீங்க. செலக்ட் பண்ணி போட்டு பிராக்கெட்டை மூடுவீங்க, என்டரை கொடுப்பீங்க. என்டரை கொடுத்தா என்ன நடக்கும்? இப்போ இந்த 3 பாடத்தின மார்க்ஸையும் கூட்டி 3ஆல பிரிக்கணும். 3 பாடம் தானே. இப்போ ஓஎல்ல உங்களுக்கு ஸ்கூல்ல என்ன நடக்கும்? 9 பாடம் பண்றதால 9 பாடத்தினையும் கூட்டி 9ஆல பிரிப்பீங்க. சரிதானே? ரைட். அப்ப நீங்க இந்த 3 பாடத்தையும் செலக்ட் பண்ணி விட்டீங்கன்னா, அவரேஜ் கொடுத்துட்டு இந்த 3 பாடத்தையும் செலக்ட் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு அவரேஜ் வரும். என்ன அவரேஜ் வருது? 79. அதே மாதிரி ஃபின்லாண்டில் வச்சு இப்படி எழுத்தீங்கன்னா என்ன நடக்க போகுது? உங்களோட எல்லா பாடத்தினையும் இப்ப இவருக்கு என்னென்னு வரும்? அவரேஜ் என்னென்னு வரப்போகுது? B3ல இருந்து D3 வரைக்கும் வரப்போகுது அவரேஜ் காணப்போறோம். அதே மாதிரி இங்க B4ல இருந்து D4 வரைக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் காப்பி பண்ண அடுத்தடுத்து இறக்கி போகுது தானே, விளங்குதா? B5ல இருந்து D5. ஸோ இங்க என்ன நடக்குது? எல்லா பாடத்தினையும் மார்க்ஸையும் கூட்டி எல்லா ஒவ்வொரு ஆக்கள் மார்க்ஸையும் 3 மார்க்ஸையும் கூட்டி 3ஆல பிரிச்சு எங்களுக்கு காட்ட போகுது. ஸோ அவர் தான் அவரேஜ். ரைட் தானே? அடுத்தது மினிமம். இந்த ஒவ்வொரு ஆட்கள்டையும் மினிமமான மார்க்ஸை நாங்கள் காண போறோம். சரி, எந்த பாடத்துல குறைய மார்க்ஸ் எடுத்திருக்கணும்ன்றது. ஸோ ஈக்குவல் அடிப்பீங்க. மினிமம் காண்றதுக்கு என்ன ஃபங்க்ஷன்? எம்ஐஎன் கொடுத்துட்டு டேப் அமர்த்துவீங்க. டேப் அமர்த்திட்டு இந்த 3 பாடத்தையும் செலக்ட் பண்ணுவீங்க. செலக்ட் பண்ணினா இருக்கிறதுல உங்களுக்கு இதுல தெரியும் என்னது, பார்க்கவே சொல்லலாம். இந்த 3 மார்க்ஸ்லயும் எது குறைய? 72 தான் குறைய. ஸோ நீங்க இப்படி கொடுத்துட்டு 3ஐயும் கொடுத்துட்டு என்ட்ரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல 72 வரும். ஸோ இந்த 3லயும் எது சின்ன? 1 மினிட்டா. ஹலோ. ஓ, ரைட். அப்ப 3 மார்க்ஸையும் என்ன சொல்றது, 3 கதைக்கிற விலங்கு தானே. ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது. ஓகே. அப்ப 3 பாடத்திலையும் இருக்கிறதுல எது குறைவு? மார்க்ஸ் 72 தான் குறைவு. அதே மாதிரி இந்த 3லயும் எது குறைவு வரணும்? 60 வரும். ஸோ நான் இங்க ஃபில் ஹேண்டில் வச்சு இப்படியே எழுக்கிறேன். பாருங்க, இதுல வருது 60 தான் குறைவு. ஸோ 60 காட்டுதீங்க. மினிமம் தானே இருக்கிறதுலே 3லயுமே சின்ன. இந்த 3லயும் சின்ன 60. அதே மாதிரி இந்த 3லயும் சின்ன 66 அது காட்டு. இந்த 3லயும் சின்ன 80 அதுதான் இதுல காட்டு. அதே மாதிரி மேக்சிமம் இருக்கிறதுலே கூட மார்க்ஸை காண்றதுக்கு என்ன இது ஃபார்முலா? சாரி, ஃபங்க்ஷன் மேக்ஸ். ஈக்குவல் அடிப்பீங்க, எம்ஏஎக்ஸ் அடிப்பீங்க. இதுல டபுள் கிளிக் பண்ணாலும் சரி, இல்ல கீபோர்ட்ல டேப் பண்ண கீ அமர்த்தினாலும் சரி, கொடுத்த பிறகு 3 மாடத்தையும் செலக்ட் பண்ணுவீங்க, பிராக்கெட்டை மூடுறீங்க, என்டர் அமர்த்துறீங்க. ஸோ இருக்கிறது இந்த 3லயும் பெருசு எது? 85. ஸோ அது இங்க காட்டுது. நான் ஃபில் ஹேண்டில் வச்சு அப்படியே எழுக்கிறேன். ஃபார்முலா சாரி, இந்த ஃபங்க்ஷன் அப்படியே எல்லாத்துக்கும் காப்பி ஆகும். காப்பி ஆனோன்னு பாருங்க, இந்த 3லயும் எது பெருசு? 80 பெருசு. 80 காட்டு. இந்த 3லயும் எது பெருசு? 75 பெருசு. 75 காட்டு. இந்த 3லயும் எது பெருசு? 85. 85 இங்க காட்டு. ரைட்டா? ரைட். அடுத்தது கவுண்ட். கவுண்ட் அப்படி காண்றது? ஈக்குவல் அடிப்பீங்க, COUNT என்ன கொடுத்தீங்கன்னா கவுண்ட்ன்றது வரும்.
டேப் அமர்த்துறீங்க. இந்த மூண்டையும் கொடுத்து இப்படி எல்லாத்துக்கும் மூண்டுன்னு தான் காட்ட போகுது தானே. மூன்று மார்க்ஸ் தானே இருக்கு, எல்லாத்துக்கும் மூன்று மூணுன்னு தான் வரப்போகுது தானே. நீங்க கவுண்ட்ன்றது வந்து இப்ப பொதுவா இப்படி இப்ப மொத்தமா எத்தனை பேரோட மார்க்ஸ் வந்திருக்குன்றதை நீங்க காணணும் மாட்டா, இல்ல ஸ்கூல்ல மொத்தம் எத்தனை பிள்ளைகள் இருக்குன்றதை காணணும் மாட்டா. நீங்க கவுண்ட் அடிப்பீங்க, இப்படி பிள்ளைகளோட பேர் அவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு இதுல சரி தானே. இப்படி பிள்ளைகளோட அவ்வளவு பேர்டையும் பேரை செலக்ட் பண்ணி விட்டீங்கன்னா 12 பிள்ளைகள் இருக்கணும் மாட்டா, 12 செல்ல செலக்ட் பண்ணி போட்டு முடிச்சுட்டு அமர்த்தினீங்கன்னா கவுண்ட்ன்றது இதை மட்டும்தான் கவுண்ட் பண்ணுமா, சாரி நம்பர்ஸை மட்டும்தான் கவுண்ட் பண்ணுமா, டெக்ஸ்ட்டை கவுண்ட் பண்ணாது அதுல. ரைட், அதுவும் சொல்ல மறந்துட்டேன். ரைட், இப்போ கவுனிங்க, ஈக்குவல் அடிக்கிறேன், கவுண்ட் அடிக்கிறேன். இப்போ இந்த இதுல எத்தனை மார்க்ஸ் இருக்கு, நாம வந்து 12 மார்க்ஸ் இருக்கு. இவ்வளத்தையும் செலக்ட் பண்ணி போட்டு நான் என்டர் கொடுக்குறேன், 12 காட்டுது சரிதானே. இவ்வளத்தையும் தானே செலக்ட் பண்ணான். ஸோ இதுல எத்தனை மார்க்ஸ் இருக்கு, 4 4 4 மட்டும் 8 4 12 மார்க்ஸ் இருக்கு. ஸோ 12ன்றதை செல்லைத்தான் கவுண்ட் பண்ணுமா, 1 2 3 4 இப்படி செல்லைத்தான் கவுண்ட் பண்ணும். ஸோ 12 செல் செலக்ட் பண்ணி விட்டுனா ஸோ 12 காட்டுது. ஸோ இதுல நான் இப்ப இந்த 12ஓட சேர்த்து இங்கெல்லாம் இந்த நம்பர்ஸையும் செலக்ட் பண்றேன்னா இந்த இந்த 12 நம்பர்ஸோடையும் சேர்த்து இங்கே டெக்ஸ்டையும் செலக்ட் பண்றேன். ஸோ இப்போ எதுனா வரும், 16 காட்டும் அப்படித்தானே. க்ளோஸ் பண்றேன். ஆனா என்னது 12 தான் காட்டுது. என்ன பிரச்சனை, இந்த கவுண்ட்ன்றது வந்து ஒரு செல்லுக்குள்ள இருக்கிற நம்பர்ஸை மட்டும்தான் கவுண்ட் பண்ணும், இப்படி டெக்ஸ்ட்டுகளை கவுண்ட் பண்ணாது. ரைட்டா. ஸோ இந்த மீட்டிங் முடிய போகுது. ஸோ இன்றைக்கு இவ்வளத்தோட நிப்பாட்டுவோம், நான் ஒருக்கா வெளியே போக வேண்டியிருக்கு. இந்த ரெக்கார்டிங் அனுப்பி விடுறேன், ஒருக்கா பாருங்க திரும்ப. மிச்சத்தை வந்து அடுத்த கிளாஸ் கண்டினியூ பண்ணுவோம் சரியா. ஏதாவது டவுட் எதுவும் இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க ஃபோன். ரைட்டா.